அண்ணா மாமா எத்தனை கிலோ கறி போடணும்? லெக் பீஸ் ஏதாச்சும் போடணுமா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். கோழி கொட்டை மட்டும் 1 கிலோ வேணும். கோழி கொட்டை மட்டும் 1 கிலோ வேணும்னா 1 லட்சம் கோழி வெட்டணுமே. ஏமா கோழி கொட்டைலாம் அவ்வளோ கிடைக்காதுமா. ஒரு 4-5 கடக்கம் வேணா பொறுக்கி போடுறேன். கோழி கொட்டை 1 கிலோ கொடுக்க முடியல. உனக்குலாம் இருக்கா கோழி கடை? ஏண்டி 1 கிலோ கோழி கொட்டையை வாங்கிட்டு போயிட்டு என்னடி பண்ண போற? கோழி கொட்டை குழம்பு வைக்க போறியா? வைத்தியக்காரி. எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம். நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். எனக்கு வயசு 23 ஆகுது. நான் ஒன்னு சொல்லவா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? 23 வயசுல இந்த பொண்ணு இந்த பேச்சு பேசுதே. எவன் கட்டுவான்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க. நாளா சத்தியமா வாக்கப்பட்டு போனா தனி கொடுத்தன போக மாட்டேங்க. சத்தியமா தனி கொடுத்தன போக மாட்டேன். என் வலது காலை எடுத்து எங்க மாமியார் வீட்டுல வச்ச உடனே மாமனார் மாமியார தனி கொடுத்தன அமைச்சிருவேன். நான் எங்க அண்ணியோட வளர்ப்பு. இந்த பொடுகு மருந்து தலையில தேய்ச்சி விடான். ஏன் உனக்கு கை இல்ல, நீயே தேய்ச்சிக்கிறது? இல்ல அரைக்கி தேய்ச்சாதான் நல்லதுன்னாங்க. முட்டை குழம்புல இருந்து முட்டை எடுத்து சாப்பிட்டீங்களா? ஏமா குழம்புல போட்ட முட்டையை திருடி திங்கிறதா என் வேலையா? நான் பாட்டுக்கு 7 நீங்க உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ முட்டையை உடைச்சு ஊத்துனியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நான் 5 முட்டை உடைச்சு ஊத்துனேன். ஒரு முட்டை கூட காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. 5 முட்டை உடைச்சு ஊத்தி 1 முட்டை. ஏங்க நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். இதுல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, அப்படியே அக்கௌண்ட்ல போட்டுரு. என்னை நம்பி இந்த 1 லட்ச ரூபா தரீங்க. இதை நான் தூக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னொரு 5 லட்ச ரூபா கூட கடன் வாங்கி தரேன். திருப்பி வந்துடாது, அப்படியே போயிடு. கணவர் செத்துட்டாரா? ஆஹா, நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். சுவாமி, நீங்கள் வீர மரணம் அடைந்தீர்களா? இல்ல. வீர ஸ்வர்க்கம் அடைந்தீர்களா? இல்ல. சுவாமி, நீங்கள் சரித்திரத்தில் இடம் பெற்றீர்களா? இல்ல. ஏன் இல்லை? அந்த இடத்தை வேற ஒருத்தன் நிரப்பிட்டான். இருக்க முடியாது சுவாமி. நீங்கள் வீர மரணம் அடைந்தீர்கள். வீர பத்தினி என்று எல்லோரும் என்னை போற்றுவார்கள். போத்த மாட்டாங்க. நான் செத்தால போத்துறதுக்கு. அதுவும் நியாயம். ஆமா, நீங்க ஏன் உயிரோட இங்க வந்தீங்க? விட்டுட்டாங்களே. நீ வேணா கொண்டுடு. அம்மா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு கூட உனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை காணுமே. நான் செத்துட்டேன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன ஆனந்தம். நீங்களும் வர்றீங்க போறீங்க வர்றீங்க போறீங்க. குழுவுல காசு கட்டுனோம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. எங்க அண்ணி வயசு ஏறணும்னா எங்க அண்ணன் வயசு யோ, என்ன பக்கத்து வீட்டுக்குள்ள உன்னை எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு? என்ன சமாச்சாரம்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அப்பா துபாய் போயிட்டாரு. சும்மா விளையாட்டுக்காக என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு. விளையாட்டுக்காக கூப்பிடுதா இல்ல நீ விளையாண்டதால கூப்பிடுதா? ஏய், சும்மா நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. மாமன் தங்கம். கள்ளிப்பட்டி இப்படி போலாங்களா? போகாது. இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் பாகிஸ்தான். அங்க கேட்ட போலான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் இங்க கேக்குற? சும்மா கேட்டுங்க. டேய், நீயும் சும்மா தான் கேட்ட, நானும் சும்மா தான் சொன்னேன். நம்ம எல்லாருமே சும்மா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது என்னடா சும்மான்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க? என்னம்மா டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்க? ஏங்க இப்ப டீ குடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லம்மா. லிட்டர் கணக்குல டீ குடிக்கிறேன். நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்றேன் நானு. ஏண்டா லிட்டர் கணக்குல சரக்கு அடிக்கிற, உனக்கே ஒன்னும் ஆகல. டீ குடிக்கிற எனக்கு எதாவது ஆயிடுமா? போடா. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். என்னங்க 200 ரூபா தரேன், வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிடுறீங்களா? ஏண்டி, நான் உன் வீட்டுக்காரன இல்ல உன் வீட்டு வேலைக்காரன காசு கொடுத்து வேலை செய்ய சொல்றேன்? 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த வேலை நான் செய்ய மாட்டேன். அப்ப நானும் சுத்தம் பண்ண மாட்டேன். வீடு குப்பையாவே கிடக்கட்டும். நான் மட்டும் நான் வேலைக்காரியா? நீ வேலைக்காரி இல்லடி, என் வீட்டுக்காரி. வீட்டுக்காரி தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு இந்த உலகத்தின் வழக்கம்.